குழுக்கு ரொட்டி, பால் கொழுக்கட்டை, பேபிகார்ன் பஜ்ஜி, விதவிதமான பிடி கொழுக்கட்டை, உளுந்தங்களின்னு ஒரு வீட்டோட பார்க்கிங் ஸ்பேஸ்ல இதெல்லாம் விற்கிற ஒரு ஸ்நாக்ஸ் கடைன்னு நினைச்சு அங்க இருக்கிறவங்க கிட்ட பேச்சு கொடுத்தப்போ இந்த தின்பண்டங்கள் எல்லாம் ஆர்கானிக் இன்கிரீடியன்ஸை வச்சு செஞ்சதுன்னும் உள்ள ஒரு பெரிய ஸ்டோர் இருக்கு, அங்க ஆரோக்கியம் சார்ந்த ஆர்கானிக் உணவுப் பொருட்கள், கைத்தறி உடைகள், கலைப்பொருட்கள், மண்பாண்டங்கள்னு எக்கச்சக்கமான ஈகோ ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் கொண்ட ஒரு தனித்துவமான கடைன்னு புரிஞ்சுது. உடலுக்கும் மண்ணுக்கும் தீங்கு விளைவிக்காத பொருட்களை தேடுறவங்க ஒரு முறையாவது விசிட் அடிக்க வேண்டிய இடம்தான் சென்னை பெரும்பாக்கம் ராதா நகர்ல செயல்படுற இந்த எட்டர்னல் பிளிஸ் வரம் அன்லிமிட்டெட் ஆர்கானிக் ஸ்டோர். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 25 வருடங்கள் இருந்துட்டு VRS வாங்கிட்டு இயற்கை வாழ்வியல் பக்கம் திரும்பின இதன் நிறுவனர் திருமதி மகேஸ்வரி தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் நல்ல நல்ல உணவுகளையும் ஈகோ ஃப்ரெண்ட்லி பொருட்களையும் தேட ஆரம்பிச்சு பிறகு அதையே தன் தொழிலாகவும் மாற்றியிருக்காங்க. இந்த எட்டர்னல் பிளிஸோட தனித்துவமே நம்ம ரொம்பவும் கேள்விப்படாத பல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை இங்க நிறைய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாம். பேரு பரகம் சிட்டு, சீரக சம்பால ஒரு வெரைட்டியா, இது புழுங்கல் வெரைட்டி. இதுதான் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு போடுறதா சொல்றாங்க. ரோலிங் பின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி லூஸாக இருக்கும். இது என்ன அட்வான்டேஜ்னா, அவங்க தினமும் பண்ணுறதுனால கை வலிக்காமல் இருக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. அப்படியே விட்டு விட்டு பண்ணுவாங்க. அப்போ கை நீங்கள் ரொம்ப அழுத்த வேண்டாம், ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் சப்பாத்தி. இதெல்லாம் மணிப்பூர்லேருந்து வர கல்சட்டிகள், கையாலேயே பிணைவாங்க. இவங்க வந்து பாட்டர் வீல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதோட தான் சொல்கிறேன், அந்த யூனிக்னஸ், கிரியேட்டிவ். பார்த்திங்கன்னா இப்போ இது கரண்டி வைக்கிறதுக்காக அழகாக ஒரு இது பண்ணுறாங்க. நம்ம கடையில் பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்கள் ஆகட்டும், இல்லை மற்ற மாதிரி இந்த மாதிரி கலை பொருட்கள் எல்லாமே பயன்பாட்டு பொருட்களும் சேர்ந்து தான். இது எல்லாமே சேர்ந்து ஒரு 2500க்கு மேலேயே இருக்கும். உணவுப் பொருட்களோடைய பட்டியலே பார்த்திங்கன்னா 1000க்கு மேலே தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பொருட்களை செய்கிறவங்களையும் இதை தேடி இருப்பாங்க இல்லையா. இப்போ பிளாஸ்டிக் வேண்டாம், இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து கவுனாரீடு, கோரைப்புல் ஆர்கனைசர். இப்போது இந்த மாதிரி பொருட்கள் செய்கிறவங்களும் சரி, வாங்குறவங்களும் சரி, 2 பேரையும் இணைக்கிற ஒரு பாலமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். இதை வாங்கணும்னு ஆவலோட சில பேர் இருப்பாங்க, அதே மாதிரி செஞ்சதை விற்க தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி கடைகள் நிறைய பெருகிச்சுன்னா 2 பேருக்குமே உதவியாக இருக்கும். இவ்வளவு விஷயங்கள் செய்யற திருமதி மகேஸ்வரி நம்மாழ்வார் ஐயாவுடைய இயற்கை வேளாண் பயிற்சி, செம்மை அமைப்போட இயற்கை வாழ்வியல் பயிற்சின்னு பல விஷயங்களை கத்துக்கிட்டும் களத்துல வேலை பார்த்துட்டும் தான் சென்னையின் தனித்துவமான இந்த நிரந்தர சந்தையை நடத்துறாங்க. இங்க இருக்கிற பொருட்களை நீங்க நேரடியாகவும் வாங்கலாம், இவங்களோட ஆன்லைன் சைட் மூலமாகவும் வாங்கலாம், சென்னைக்குள்ள டோர் டெலிவரியும் செய்யறாங்க. நம்மாழ்வார்கிட்ட அந்த விவசாய பயிற்சி போகும்போது அங்கே எல்லாரும் பேசினதை கேட்டுட்டு இருந்தோம். கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்தால் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கிரேப்ஸில் தான் வந்து அதிகமாக நச்சு தெளிக்கிறதா சொல்லுவாங்க எல்லா ஸ்டேஜ்லேயும். அந்த வளரும் போதும் சரி, அதுக்கப்புறம் பிடுங்கி மார்க்கெட் போகிற வரைக்கும் அதில் தெளிச்சுட்டே இருக்கிறதா சொல்லுவாங்க. இப்போ அது சாப்பிட்டா கண்டிப்பாக கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதனால் எல்லோரும் அவங்க கிரேப்ஸ்னாலே பயப்படுவாங்க. ஒரு கெஸ்ட்டுக்கு வாங்கிட்டு போனால் கூட அவங்க அதை உபயோகப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொள்கையில் இருந்தாங்க. அதனால் ரொம்ப நாளாக கிரேப்ஸ்க்கு மட்டும் தேடிக்கிட்டே இருந்தோம். இப்போது திண்டுக்கல் பகுதியிலேருந்து இது வருது. இன்னைக்கு காலையில் தான் பஸ்ஸில் வந்துச்சு. இதுக்குன்னே கஸ்டமர்ஸ் இப்போ ஒரு 6 கிலோ ஒரு ஆர்டர் இருக்குது. அது மாதிரி ஒரு தடவை சுவைச்சிட்டாங்கன்னா எல்லாருக்குமே அதோட இது தெரிஞ்சிருது, இது இயற்கையில் விளைஞ்சதா இல்லை நச்சு போட்டதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதில் தான் நேரடியாக மருந்து தெளிக்கிறாங்க. அது பேக்கிங் வரைக்கும் வந்துட்டே இருக்கும்னுவாங்க, அந்த இது நொசித்து போகாமல் இருக்கணும், அந்த மாதிரி காரணங்களுக்காக. அதனால தான் இது மட்டும் உடனே பஸ்ஸில் எடுக்க வேண்டியிருக்கு, ஓவர் நைட் ட்ராவல். இப்போ என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இது வந்து ஒரு ஆர்கானிக் ஷாப்பு. ஸோ வந்து இந்த கெமிக்கல்ஸ் அது மிக்ஸ் ஆகிருக்குமோ அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதனால் தைரியமாக வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இவங்களே வந்து லைஃப் ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் ஸ்நாக் மாதிரிலாம் இப்போ வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்குன்றதுனால வந்து பசங்களுக்கோ இல்லை வீட்டில் யார் இருக்குன்னாலும் கொடுக்கறதுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு ஸ்டோராக இருக்கும். அண்ட் இங்கேயே க்ராசரிஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், வெஜ்ஜிஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ வந்து நான் வந்து ஒன் ஸ்டாப் பிளேஸாக இருக்கும். இங்கே வந்தோன்னா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி இருக்கும். நம்மளோட கடை வாசலே இருக்க இந்த கஃபேல பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி ரெடிமேட் ஸ்நாக்ஸும் இருக்குது, தினமும் செய்கிற ஃப்ரெஷ் அண்ட் டெய்லி ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ், அதாவது பாரம்பரிய ஸ்நாக்ஸும் இருக்குது. ஒரு கண்டிப்பாக ஒரு சூப்பு, ஒரு இனிப்பு, ஒரு கார வகை, பணியாரம், வடை, இல்லை நேற்றுலாம் உருளைக்கிழங்கு போண்டா போட்டாங்க.
கீரை வடை, வாழைப்பூ வடை, பேபிகார்ன் பஜ்ஜி, மசாலா வடை, வாழைக்காய் பஜ்ஜி. எங்கள் கடையில் வந்து மேக்ஸிமம் ஆயில் ஐட்டமில் வந்து நல்லெண்ணெயில் சுடுவோம் சார். அதனால மேக்ஸிமம் அதுக்கே விரும்பி வருவாங்க. செக்கு நல்லெண்ணெய். இது பால் கொழுக்கட்டை. இது வந்து குழுக்குரொட்டி ராகியில் பண்ணது. இது பசங்க வந்து வேறு மாதிரி சாப்பிட்ணும், ராகி சாப்பிட்ணுன்னா கஷ்டப்படுவாங்கள்ல, அதனால வந்து ஒயிட்டில் பால் கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி ராகியில் வந்து பால் கொழுக்கட்டை மாதிரி. அதுக்கு பேர் குழுக்குரொட்டின்னு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொன்னோன்னா பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதில் வந்து நட்ஸு தான் உள்ளே போட்டிருக்கோம். அப்புறம் பிடி கொழுக்கட்டை இருக்குது. 4 வகை பிடி கொழுக்கட்டை இருக்குது. ராகி பிடி கொழுக்கட்டை. இது வந்து ஒயிட் ரைஸு. இது வந்து கம்பு. இது வந்து மாப்பிள்ளை சம்பா. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்குள்ளேயே சுண்டல் கண்டிப்பாக இருக்கும். காலையில் ஏதாவது ஒரு சுண்டல், ஒரு 11 வகையான சுண்டல் போடுறோம். எல்லா பயிறு ஒரு நாளும் ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். சில நாள் வேர்க்கடலை பொடி போட்டு போடுவோம், இல்லாட்டி சாலட் மாதிரி வெங்காயம் அந்த மாதிரி போட்டு பண்ணுவோம். மதியம் வந்து 3 மணிலேருந்தே இந்த ஸ்நாக்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது காராமணி சுண்டல். இது ஒயிட் காராமணி. இது வந்து சென்னா, ஒயிட் சென்னா. இது வந்து ப்ரௌன் சென்னா. இது வந்து மொச்சை, ஒயிட் மொச்சை. இது வந்து பட்டாணி. இது வந்து ராஜ்மா. இது வந்து பச்சைப்பயிறு. இது வந்து வெள்ளை பட்டாணி. இது வந்து மோர் மொச்சை. இது வந்து வேர்க்கடலை வந்து. இது வந்து கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை. நம்ம அந்த பூர்ண கொழுக்கட்டை வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணுறது வந்து வேர்க்கடலையும் வைப்போம், எள்ளும் வைப்போம், உடச்ச கடலையும் வைப்போம். இன்றைக்கி வந்து உடச்ச கடலையில் பண்ணியிருக்கோம். இது ராகி புட்டு. இது ரெட் ரைஸ் புட்டு. இது தூயமல்லி பச்சரிசி புட்டு. இது கம்பு புட்டு. ஆர்டர் கேட்குறவங்களுக்கு பண்ணி கொடுப்போம் சார். அது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடணும். எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஆர்டர் வந்து போன வாரம் கூட போச்சு சார். மினிமம் வந்து இப்போ எவ்வளோ கேட்குறாங்களோ அவங்க கேட்குறத பொறுத்து சார். ஒருத்தர் வந்து 10 பேத்துக்கு வேணும்னு கேட்பாங்க, ஒருத்தர் 20 பேத்துக்கு வேணும்னு கேட்பாங்க. நாங்கள் 100 பேத்துக்கு பண்ணி கொடுக்குறதுனா கூட ரெடியாக இருக்கிறோம் சார். ஒரு நாளைக்கு விதவிதமாக போட்டிருப்பாங்க தானியங்களில். அதே மாதிரி புட்டும் அதே மாதிரி போடுவாங்க. இது குதிரைவால் அரிசி அது மாதிரிலாம் நிறைய இது செய்கிறதில்ல. இவங்க எல்லாமே கண்டினியூவாக செய்கிறாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆமாம், அந்த பொருளுங்கள்லாம் நாங்கள் உள்ள இதில் இருக்குது, ஷோரூம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இதுலேயும் லூஸ்லையும் தராங்க, மொத்தமாகவும் தருவாங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே தனியாக பிரித்து பேக்கிங் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தேவையானதை வந்து எடுத்து வாங்கிக்கலாம். இந்த கஃபேயில் வந்து சுத்தமான பசும்பாலில் போடுற டீ, காஃபி இருக்கும். சுகர் கூட நாங்கள் ப்ரௌன் சுகர் தான், அந்த அன்ரிஃபைன்ட் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறோம். காஃபி, டீ எல்லாமே ஆர்கானிக் தான். பவுடர்ஸ் எல்லாமே அதுவும் செக் பண்ணி தான் வாங்குகிறோம். அது தவிர ஃப்ளவர் டீஸ் எல்லாம் இப்போ நிறைய பேர் விரும்புகிறாங்க இல்லையா, சங்குப்பூ, ஹைபிஸ்கஸ், சாமந்தி, அந்த மாதிரி ஃப்ளவர் டீஸும் உண்டு. அதாவது எங்கள் கடையில் என்ன பொருட்கள் இருக்கோ இதுவுமே ஃபுல்லாக ஆர்கானிக் தான். அதை வச்சே தான் நாங்கள் போடுறோம். எனக்கு தெரிந்த நண்பர்கள் சுற்று வட்டாரத்தில் எல்லாருமே வந்து வெறும் ஃபுட் பிஸ்னஸ், அதாவது கிராசரி அண்ட் வெஜிடபிள் மட்டும் பண்ணாங்கன்னா அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே மூடுற மாதிரி நான் கவனிச்சிருக்கேன். அதனால எனக்கு இது ஒரு யோசனையாக தோணுச்சு. ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே வச்சோன்னா ஓரளவு நம்ம அதில் நிலைத்து நிற்க முடியுமே. ஏன்னா நல்ல விஷயம் செய்கிறோம், அதை நீடித்து கொண்டு போகிறது தானே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தேன். உள்ளே வந்த அப்புறம் சில விஷயங்கள் எனக்கு என்னெல்லாம் ஷாக்காக இருந்துன்னா, இப்போ ஒரு நாட்டு சக்கரை வாங்குகிறோன்னா 55 ரூபா ஒருத்தர் விற்கிறாங்க, ஒருத்தர் 120 ரூபா விற்கிறாங்க, 250 ரூபாய்க்கு விற்கிறவங்க கூட இருக்காங்க பர் கிலோ. ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே அந்த உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னா இல்லை. அந்த 55லேயும் இல்லை, 250லேயும் இல்லை. அது என்ன காரணம்னா, அவர் 55 ரூபா விற்கிறவரை கேட்டோம், எங்கே சோர்ஸ் பண்ணுறீங்கன்னா, சும்மா ஒரு சுகர் மில்லில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அது உண்மையில சக்கரை கலந்துருக்கா, இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வந்தது. இப்போ தற்செயலாக என்னுடைய கல்லூரி தோழியே அவளும் அவளோட தம்பியும் சேர்ந்து திருவண்ணாமலையிலே ஃபார்மிங் பண்ணுறாங்க. இப்போது நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து அவங்கக்கிட்ட மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கோம் நாட்டு சக்கரை. ஸோ இந்த மாதிரி ஆத்தென்டிசிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ப முடியுது. வேறு எங்கேயுமே வந்து இந்த மிடில் மேன் எங்கே வந்தாலுமே, அதுவும் இப்போ நீங்கள் ஆர்கானிக் சொன்ன உடனே என்ன இது எல்லாமே விலை அதிகம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் நிறைய பேர் கலப்படமாக தான் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்படுறேன். அதனால தான் ஒன்றொன்னே பார்த்து சோர்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஷாப் வந்து ஒரு வாக்கின் மாதிரி பார்க்கலாம். முக்கியமான பொருட்கள் எல்லாம் காட்டுறோம். எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து எல்லாமே ஆர்கானிக் தான். இது வந்து சாந்து பொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் இருந்தது, இப்போ திரும்ப அது வந்துட்டுருக்கு.
அப்புறம் காஜல்லையுமே பேபி காஜல், இது எல்லாமே ஹோம் மேனுஃபேக்சர் மாதிரி சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள் பண்ணுறது தான். இது லிப் பாமு, மினி லிப்ஸ்டிக்குமே வந்து பீ வேக்ஸ்லேருந்து பண்ணுறது தான், எந்த கெமிக்கலுமே உபயோகப்படுத்தாங்க. பேம்பு டூத் ப்ரஷ்ஷு, பிரிசில்ஸில் வந்து ஒன்று சார்கோல் இருக்கும், ஒன்று அந்த நார்மல் பேம்பு ஃபைபர் தான். இது ஃபுல்லாகவே பயோடிகிரேடபிள் தான். இப்போது இதெல்லாம் சோப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க, மாக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது பூமியிலேருந்து ஒரு 100 அடி கீழே இருக்கிற கல். இதெல்லாம் வந்து ஸ்லோ குக்கிங்கில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு குழம்பு எல்லாமே வைக்கலாம். இதில் விளக்கு அந்த மாதிரியும் இப்போது செய்கிறாங்க. இதெல்லாம் மணிப்பூர்லேருந்து வர கல் சட்டிகள்னால் என்னென்னா, இவங்க ஒரு 2 டைப் ஆஃப் ஸ்டோன் இருக்குது. அவங்க பகுதியில் இது கிடைக்கும். அந்த கல்லை உடச்சி பவுடராக்கி அதோட இந்த ஒரு லைட்டு ஷேட் தெரியுது பாருங்களா, அந்த களிமண், அந்த செம்மண், அதை வந்து சேர்த்து கையாலேயே பிணைவாங்க. இவங்க வந்து பாட்டர் வீல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, கையிலேயே அடித்து செய்கிறது. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த பேம்பு இது கொடுக்கறது, அந்த மாதிரி எப்போவுமே ஒரு புதுமை மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. புதுசான பொருட்கள். இந்த ஷேப் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், ஓவல் ஷேப்பு. குக்கிங் யூட்டன்ஸ்லேயும் நிறைய இருக்குது. இப்போது சாப்பாடு வைக்கிறது, அதெல்லாம் குழம்பு வைக்கிறது. ஸோ இது வந்து ஒரு மண் பாத்திரம் தானா? ஆமாம், சுட்டு எடுக்கிறது தான். இதை வந்து பழக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 3 months மட்டும் ஸ்லோ குக்கிங் தான் பண்ணணும். ரொம்ப சிம்மில் வச்சு பழக்கின பிறகு கொஞ்சம் ஹை வச்சாலுமே ஒன்றும் ஆகாது. ஆனால் இது எல்லாமே மண் பாத்திரத்துடைய தன்மை தான், உடையிற தன்மை எல்லாமே இருக்க தான் செய்யும். கவனமாக தான் கையாளணும். இவங்களோட தான் சொல்கிறேன், அந்த யூனிக்னஸ், க்ரியேட்டிவ். பார்த்திங்கன்னா இப்போ இது கரண்டி வைக்கிறதுக்காக அழகாக ஒரு இது பண்ணுறாங்க. அது மாதிரி ஏதாவது புதுமையாக பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க. உங்களுக்கு இவங்கெல்லாம் எப்படி தெரிய வர்றாங்க இந்த மாதிரி ஆர்டிசன்ஸ்லாம்? இவங்கள இங்கே கலாஷேத்ராவில் வருஷம் ஸ்டால் மாதிரி போடுவாங்க. இப்போ வீட்டுக்காக பொருள் வாங்கும்போது அறிமுகமானாங்க. அப்போ தான் கேட்டோம். அப்போ ஸ்டால் வரும்போதே கொண்டு வந்துடுவாங்க. நமக்கு தேவையான பொருட்கள் லிஸ்ட்டு சொல்லிட்டோன்னா கொண்டு வந்துடுவாங்க. ஒரே ஒரு இது என்னென்னா, அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிரச்சனை. அங்கேருந்து ட்ரெயின் எதுவுமே கிடையாது. அதனால் அந்த இண்டிகோ ஃப்ளைட்டு அந்த மாதிரி தான் அவங்க போட்டு எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். மற்றபடி தரம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தேடி வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் இரும்பு மற்றும் காஸ்டைன், வார்ப்பு இரும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயுமே நிறைய பாத்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் சும்மா இந்த வத்தல் வடகம்லாம் கொஞ்சம் எண்ணெயில் பண்ணலாம். ஆம்லெட் சமைக்கிறதுனால என்ன நமக்கு பலன்? இரும்பு சத்து அதிகமாகும் காஸ்டைனில் பண்ணும். ஒரு 20 நிமிஷம் காய் வதக்குனா போதுங்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு சில ரூல்ஸ், அதாவது நெறிமுறைகள் இருக்குது. என்னென்னா, புளி மட்டும் இதில் சமைக்கக்கூடாது, அந்த காரல் சுவை வந்துடும். ஸோ புளியோதரைக்கு மட்டும் மண் சட்டி தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி இது யூஸ் பண்ணக்கூடாது. மளிகை பொருட்கள் எல்லாமே இயற்கையில் விளைந்தவை தான். இதில் நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணுறது வந்து இந்த ஹோம்மேட் மசாலா எல்லாமே நாங்களே தயாரிக்கிறோம். எல்லாமே ஆர்கானிக் இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போது இதில் ஒரு மசாலா மிளகா போடணும், தனியாக போடணும், எல்லாமே ஆர்கானிக் தான். அதில் கிராசரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்ணெய் வகைகள் எல்லாமே இருக்குது. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், செக்கில் ஆட்டப்பட்டது தான், தேங்காய் எண்ணெய். அப்புறம் சன்ஃப்ளவர் இப்போது ஸ்டாக் இல்லை, அதுவுமே ஒரு செக்லேருந்து தான் எடுக்கிறோம். இந்த சுரண்டை, தென்காசி அந்த பகுதியில் சன்ஃப்ளவர் அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் நேரடியாக நமக்கு தெரிஞ்சவங்க தான் அது பண்ணி தராங்க. அப்புறம் ரைஸ் பிரான் ஆயிலும் இருக்குது. அது மட்டும்தான் ஃபேக்ட்ரியில் தான் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. மற்றபடி மிளகாய், இது காஷ்மீர் சில்லி. ஸோ இதெல்லாம் பொதுவாக நீங்கள் வீட்டுக்காக தேட ஆரம்பிச்சிங்களா? எப்படி இவ்வளோ சோர்ஸ் பண்ண முடியுது உங்களால்? அதாவது எல்லாமே பக்காவான மக்கள். இதை சோர்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு? எப்படி இது ஆரம்பிச்சது? முதல்ல வீட்டுக்காக தேடினது தான். அந்த ஒரு ஹோல்சேலர் சொன்னேன் இல்லையா, மதுரை, அவங்கக்கிட்ட தான் நிறைய வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நானாக கொஞ்சம் பொருட்கள் ஒன்று நேரடியாக சப்ளையர். இப்போ ஒரு இடத்துக்கு இப்போது காஷ்மீர் ட்ராவல் போயிருந்தோம். அப்போ நேரடியாக குங்குமப்பூ, மிளகாய்த்தூள், வால்நட்டு, காஷ்மீர் பாதாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விலை வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட்டட் தான் கம்மி, ஆனால் அதில் வந்து அந்த எண்ணெய் சத்து கம்மியாக இருக்கும். ஸோ அது ரெண்டுத்துக்கும் அந்த வித்தியாசம் தெரிஞ்ச பிறகு இது நிறைய பேர் வாங்க. நட்ஸு நல்லா போகும் என்கிட்ட. அப்புறம் இது ஒரு சித்தா டாக்டர் சொல்லி தேடி கண்டுபிடிச்சோம். பறக்கும் சிட்டு அரிசின்னு சொல்லிட்டு, இது பேர் பறக்கும் சிட்டு, சீரக சம்பாவில் ஒரு வெரைட்டியாக, இது புழுங்கல் வெரைட்டி. இதுதான் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு போடுறதா சொல்கிறாங்க.
இப்போ வாட்டர்மெலன்லாம் இங்கே நான் வாங்குறேன், இல்லை வந்து பைனாப்பிள் வாங்குறேன்னா உங்களுக்கு அந்த ஸ்வீட், அந்த ஃப்ரூட்டோட ஸ்வீட் ஃப்ரெஷ்னஸே வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால தான் கன்யூஸாக இங்கேயே நாங்கள் வாங்குகிறோம். இவங்க நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய இதெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. ஸோ ஏதாவது நமக்கு தெரியணும், இல்லை ப்ரைஸ் டீட்டெயில்ஸோ, இல்லை இது எப்படி இருக்கும் அப்படின்னாலும் அவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் சொல்லுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. கீரை வகைகள் எல்லாமே வாரம் ஒரு தடவை இல்லை 2 தடவை கழனி ஃபார்ம்ஸ் நம்ம இங்கே பாலவாக்கம்ல இருக்குல்ல, அங்கேருந்தே எடுத்துருவோம். இது எந்த கிழமைகளில் வந்து கிடைக்கும்? செவ்வாய் இல்லை சனிக்கிழமை 2 நாள். மாதிரி அடுத்த தேடல் வந்து நிறைய பேருக்கு நாட்டுக்கோழி முட்டை இருக்கும். இது வந்து சேலத்தில் ஒரு நேராக பண்ணையிலேருந்து வருது. இவங்க MSS பார்சலே நமக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ காய்கறிகள் பழங்கள் எல்லாமே இயற்கையில் விளைந்தவை தான். சனிக்கிழமை தான் மார்க்கெட்டு. ஒரு தேர்ஸ்டே போல் ப்ரீ ஆர்டர் எடுத்துகிட்டு சனிக்கிழமை மோஸ்ட்லி கொடுத்துருவோம். இன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி இருக்குது, அதில் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் போட்டுருவோம். எல்லாருமே லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி வந்தவொடனே பேக் பண்ணி அனுப்பிச்சிடும். நிறைய பேர் டோர் டெலிவரி தான் கேட்பாங்க. மாதவரம் வரை கூட காய்கறி பழங்கள் போகுது, ரொம்ப விரும்பி வாங்குறேன். அவங்க உறவினர் சொல்லி, நண்பர் சொல்லி அந்த மாதிரி வந்தவங்களாம் இருக்காங்க. இந்த பூண்டுமே பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் அந்த புவிசார் குறியீடு பெற்றது, GI டேக்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த ஸ்மோக் பண்ணி வர்றது. இதுவும் கொடைக்கானல்லேருந்து நேரடியாக வருது. இப்போ உணவுப் பொருளை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையே வந்து வீணாகிறது தான். பெரிஷபிள், சீக்கிரமாக அழுகக்கூடியது, கெட்டு போகிறது அந்த மாதிரி. இப்போது அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த ஆம்லாலாம் பெரிய நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துருச்சு விற்கிற அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி ஆம்லா கேண்டியாக போட்டு பண்ணிடுறோம். நல்லா கட் பண்ணி லைட்டாக வேக வச்சுட்டு நல்லா அந்த ட்ரையரில் போட்டுட்டு தேன் ஊற்றி திரும்ப காய வச்சு எடுத்து வச்சுருவோம். இது நல்லா போகுது. இதெல்லாம் விலை ரொம்ப குறைவாக தான் வச்சுருக்கோம். ஒரு பீஸ் ₹1 அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். அதே மாதிரி பன்னீருமே நாங்கள் அக்ஷயகல்பா கவு மில்க் வாங்குகிறோம். அதுலேருந்து நாங்களே பன்னீர் ரெடி பண்ணிடுறோம். இது ப்ரீ ஆர்டர் மாதிரி. சில பேர் 1/2 kg கூட கேட்பாங்க. இப்போது இதெல்லாமே ஒரு வகையான புல்லுலேருந்து செய்கிறது தான், சீ கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி பகுதியிலேருந்து வருது. சப்பாத்தி பாக்ஸ், ரொட்டி பாக்ஸ். இது உள்ள சும்மா ஒரு துணியை வச்சுட்டு போட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். இதில் வச்சா ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். ஆமாம் ஆமாம், காற்றோட்டத்தோடு இருக்கிறதுனால. இப்போ எப்படி மண் பாத்திரம் சொல்கிறோமோ அதே மாதிரி தான். சீக்கிரம் அது சாப்பாடு கூட இதுவாகாது, நொந்து போகாது. இப்போ இது எல்லாமே உட்டன் ஆர்டிகல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் கொடுத்து இது ஒரு சப்பாத்தி பாக்ஸு. இது எல்லாமே உத்தரப்பிரதேஷ்லேருந்து அந்த ஒரு நல்ல பிராண்ட் இருக்காங்க. முழுக்கவே அந்த கார்பெண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது விதவிதமான மரங்கள், சீஷம் இல்லை நீம்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சப்பாத்தி கட்டை. இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த சப்பாத்தி ரோலிங் பின் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்படி லூஸாக இருக்கும். இது என்ன அட்வான்டேஜ்னால் அவங்க தினமும் பண்ணுறதுனால கை வலிக்காமல் இருக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க. அப்படியே விட்டு விட்டு பண்ணுவாங்க. அப்போ கை நீங்கள் ரொம்ப அழுத்த வேண்டாம், ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் சப்பாத்தி. செட்டு இது 2 என்னதுங்க மேம் இது? மோமோ பாக்ஸ். இது கொழுக்கட்டை, மோமோ எல்லாமே வேக வைக்கலாம். இது நார்த் ஈஸ்ட் சைடில் இருந்தால். இதெல்லாம் கோகனட் ஷெல் ப்ராடக்ட்ஸு, கேரளாலேருந்து வருது. அப்புறம் வுட்டுலே சோப் பாக்ஸு. இது வந்து நம்ம அம்பாசமுத்திரம் பக்கம் இந்த கடைசல் வேலைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் சொன்னேன், அந்த வெஜிடபிள் டை தான் பண்ணுவாங்க. இது தோசைக்கல். இது தோசைக்கல். டீத்தரும் இருக்குது குழந்தைங்களுக்கானது. ஸோ இதெல்லாமும் காஃபி ஸ்டிரர், சாப்ஸ்டிக்ஸு. இது வந்து பாட்டில் ஓப்பனர். இதுதான் டீத்தர். அந்த குழந்தைங்க கடிக்கும் இல்லையா வாயில், ஸோ அது கசப்பு எதுவும் தெரியாது. இதெல்லாம் ஜார்க்கண்ட் பகுதியிலேருந்து வருது. பேம்பு ப்ராடக்ட்ஸ், மூங்கில். அங்கே பார்த்தீங்கன்னா மூங்கில் விளைச்சல் அதிகமாக இருக்கும். நமஸ்தே பேம்புன்னு ஒரு பிராண்ட்லேருந்து பண்ணுறாங்க. இது டிஃபன் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். நாங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு உள்ள சேஃபாக வச்சு கொடுக்குறது. இந்த பேம்புலேயே இருக்கிற ஃப்ளாஸ்க்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும். 4 hours நல்லா ஹீட்டு தாங்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெந்நீர் மட்டும் வச்சு ஒரு 1/2 hour வெந்நீர் ஊற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 4 மணி நேரம் ஹீட்டு தாங்கும். ஸ்பீக்கர் இது
ஃபோன் வச்சிங்கன்னா சவுண்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, பேம்பூஸ் பேம்பு ஸ்பீக்கர் கீழே ஸ்டாண்டோட இருக்கும். இப்போ பேம்பில் வந்து நிறைய துணி பொருட்களும் வந்திருக்கு. அதில் இந்த டவல் ரொம்ப முதன்மையானது. இது நல்லா தண்ணியும் உறிஞ்சும், அதே மாதிரி சீக்கிரமாக காயவும் செய்யும். இது நம்ம ஈரோடு சைட்லேருந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேருந்து வாங்கியிருக்கோம். இதெல்லாம் மணிப்பூர்லேருந்து வர கூடை வகைகள். இதெல்லாம் ஜிப் வச்சு ஹேண்ட்பேக் மாதிரியே இப்போ வருது. உள்ள துணியுமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கோரப்புல்னு சொல்லுவாங்க. அவங்க இதில் வந்து கவுனா ரீடுன்னு சொல்லுவாங்க. இல்லை எம்ப்ராய்டர்டு லெதர் ஹேண்டிலோட வரும். இதே புல்லில் தான் இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. இதுவுமே கொஞ்சம் பெரிய ஹேண்ட்பேக் மாடல், உள்ள லைனிங்கோட இருக்கும். இது எல்லாமே மணிப்பூர்லேருந்து வர பொருட்கள் தான். கவுனா ரீடு இல்லாட்டி வாட்டர் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் வந்து கோரப்புல், தண்ணியில் நிறைய வளரும் இல்லையா, அந்த புல்லேருந்து செய்கிறது. இதை வந்து ஒரு விதமாக அவங்க சீசனிங் பண்ணி பண்ணுறாங்க, அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பர்சஸ், அதில் எம்ப்ராய்டரியும் போட்டிருக்காங்க. இது அந்த பர்ஸ்லேயே கொஞ்சம் பெரிய சைஸில் ஸ்லிங் பேக் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. போட் ஷேப்பில் இருக்கிறதுனால இதுலேயும் நிறைய சைஸஸ் இருக்குது. ஹாலிவுட் மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, யூரோப்பியன்ஸ் நிறைய பேர் இந்த கிராஸை ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. இந்த கிராஸ் ப்ராடக்ட்ஸு. பீச் பேக், இது பீச் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய மூவிஸில் இதெல்லாம் வரும். இதெல்லாம் மார்க்கெட் பேக்ஸு. இதில் நிறைய சைஸ் இருக்கும். இந்த மார்க்கெட் பேக்ஸ் எல்லாமே வந்து ஒரு 10 வருஷம் லைஃப் உண்டு. நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு ஒரே ஒரு இது என்னென்னா, இந்த கைப்பிடி மட்டும் தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அந்த ரொம்ப ட்ரை ஆகும்போது முறிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அதனால தான் லெதர் ஹேண்டிலும் போட்டு தராங்க வேணும்னா. இது பெரிய லாண்ட்ரி பேக்கு, 4 ஹேண்டில் இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே இது எல்லாமே நம்ம பிளாஸ்டிக்கில் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆமாம், நம்ம பிளாஸ்டிக்கில் பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு மாற்றாக இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள்லாம் இந்த ஜோல்னா பை தான் போட்டுட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ மாடர்னில் இது ஸ்லிங் பேக்குன்னு சொல்லிக்கலாம். எப்பவுமே பாஸ்போர்ட்டு அந்த மாதிரிலாம் உள்ளே தேடி அடைய வேண்டாம். அப்படியே சும்மா கழுத்தில் மாட்டிக்கிட்டிங்கன்னா சின்னது போகிற இடத்துல இப்போ மெட்ரோ டிக்கெட்டு எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே. இதில் 3 சைஸ் இருக்குது. இது எல்லாமே என்னுடைய கல்லூரி தோழி வந்து ஒரு யூனிட் வச்சுருந்தா, ஃப்ளரிஷ் கிளாத் பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவளோட இமேஜினேஷன் வந்து, அதாவது நம்மளால் இமேஜினே பண்ண முடியாது, அது மாதிரி புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாள். இது பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பேகு, ஆனால் அழகாக மடித்து விசிறி மாதிரி தைச்சி அப்படியே நீங்கள் பேக்கில் போட்டு கொண்டு போயிடலாம். அப்புறம் கடையில் போய் வாங்கும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். ஃபுல் சைஸ்க்கு எவ்வளோ வேணால் எக்ஸ்பேண்ட் ஆகும். நிறைய மடிப்பு இருக்கிறதுனால பெருசாக காய்கறிகள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். பார்க்க ஒரு ஸ்டைலிஷாகவும் இருக்கும், பிளாஸ்டிக்கையும் அவாய்ட் பண்ண மாதிரி இருக்கும். அது மாதிரி மேக்கப் பவுச்சு, காயின் பர்ஸு, நிறைய அவளோட ப்ராடக்ட்லாம் விதவிதமாக இருக்கும். அதுவும் பேகுக்கு எப்படி பேர் வைப்பான்னா, அது யார் தைக்கிறாங்களோ அவங்க பேரே வச்சுருவாங்க. அந்த டெய்லர் நேமு எலினா பேகு, நான்சி பேகு, அந்த மாதிரி இருக்கும். இது கோரப்பாயில் செய்கிற ரிட்டன் கிஃப்ட் பேகு. இதுவும் ஒரு ஆர்டருக்காக முன்னாடி எடுத்தோம். திருநெல்வேலி பக்கம் தான், ராமநாதபுரம் திருநெல்வேலி அந்த சைடு. இந்த சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பல்லாவரம் பக்கத்தில் அனகாபுத்தூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே முன்னாடி மெட்ராஸ் செக்ஸ்ன்ட்டு லுங்கிலாம் ரொம்ப ஃபேமஸ், அங்கே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. முன்னாடி நிறைய 300 தறிகளுக்கு மேலே இருந்ததா சொல்கிறாங்க. இப்போ ஒரு 100 தறி தான். அவங்கவுங்க வீட்டில் ஒரு தறி ப்ளஸ் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்க கைத்தறி தான், ஹேண்ட்லூம் தான். ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் இன்னும் அது பண்ணுறாங்க. அடுத்த தலைமுறை வந்து வரல, இன்னும் உள்ளாரில். அதில் சேகர்னு ஒருத்தர் நம்ம கோஆர்டினேட் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க எல்லாத்தையும். அவங்களோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த இயற்கை நார், இது வந்து வெட்டி வேறு, புளிச்சக்கீரை, கற்றாழை, பனானா ஃபைபர், இது எல்லாமே இருக்கும். அதுனா அது 100% போட மாட்டாங்க, ஏன்னா இந்த திக்னஸில் இருக்கும். இதில் போட்டிங்கன்னா பெட்ஷீட் மாதிரி வந்துடும், விலையும் 20,000 அந்த மாதிரி வந்துடும். அதனால் 1:6 ரேஷியோவில் காட்டனும் இந்த ஃபைபரும் சேர்ந்து நெய்வாங்க. ஆனால் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் சொல்கிறாங்க. பிபி குறையும், ப்ளஸ் சாதாரணமாகவே உங்களுக்கு பருத்தியே வந்து அந்த வெயிலுக்கு நல்ல வேர்வை உறிஞ்சுற தன்மை,
அப்புறம் நமக்கு உடம்பு கூலாக வச்சுக்கிறது. உடம்பு கூலாக இருந்தால் மனசும் கூலாகிடும் இல்லையா, அதனால டபுள் பெனிஃபிட் இது எல்லாமே. இதெல்லாம் செட்டிநாட் காட்டன் இந்த மாதிரி பேட்டர்னில் இப்போது சங்கரன் கோயில் இதெல்லாம் பவர்லூம் தான். சங்கரன் கோயிலேருந்து இது எங்கள் ஊர் பக்கம் தான், அங்கேருந்து வாங்கியிருக்கோம். இது நெசவாளர் கோபின்னு சொல்லிட்டு கும்பகோணம் பக்கத்தில், அவரும் தறியில் தான் நெய்கிறாரு. இவங்கெல்லாம் ஊர் திரும்பினவங்க, அந்த செம்மை அமைப்புலேருந்து எனக்கு பழக்கம். அவங்களாம் வேறு வேலையில் இருந்தவங்க திரும்ப அவங்களுடைய குலத்தொழிலுக்கே போய் நெசவெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. இது வந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்கு, செடி புட்டா சாரின்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி பகுதியிலேருந்து வருது. அவங்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரி வச்சுருக்காங்க. இதில் ரொம்ப அழகாக நிறைய கலர்ஸ் இருக்கும். அதில் இது எல்லாமே பியோர் லினன் சாரீஸு. பீகார், ஒரிசா அந்த மாதிரி பகுதிகள்லேருந்து நமக்கு நேரடியாக வருது. இது எல்லாமே ஹேண்ட்லூம் சாரீ தான். இப்போ நான் உடுத்திருக்கிறதுமே பியோர் லினன், அதில் எம்ப்ராய்டர் சாரீ. இதெல்லாம் மதுரை பக்கம் வந்து வர சுங்குடி காட்டன் சாரீஸு. இந்த முடிச்சு போட்டு பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த சௌராஷ்டிரா மக்கள் இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் மல்மல் காட்டன் சாரீஸு, கல்கட்டா, ஜெய்ப்பூர் சைட்லேருந்து வருது. இதுக்கு நல்ல டிமாண்டு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் குஜராத் பக்கத்துலேருந்து வர அஜ்ரக் மெட்டீரியல், ரன்னிங் மெட்டீரியல். 1 மீட்டர் 2 மீட்டர் எவ்வளோனா இது வாங்கிக்கலாம். இதுவும் குஜராத்தோட தான். இந்த பாந்தினி துப்பட்டான்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் இது ரொம்ப ஃபேமஸ். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இது மட்டும் போடுவாங்க. காலேஜ் டேஸ்லலாம் நாங்களே போட்டிருக்கோம். இது எல்லாமே அந்த ப்ராப்பர் பாந்தினி இதில் பண்ணுறது. இப்போ நிறைய பிரிண்ட்டு தான் வருது. இதுதான் ஒரிஜினல் ஆக்சுவலாக. அந்த முடிச்சு மாதிரி போட்டு அப்புறம் கலர் பண்ணுறது. லேடிஸ் இதில் ரெடிமேடும் இருக்குது, குர்த்தி. அப்புறம் இது வந்து 1 பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ராக் மாதிரி வீட்டுக்கும் போட்டுக்கலாம், வெளியில் போனாலும். இது ரேப்பர் ஒன் ஸ்கர்ட்டு, அதாவது ஸ்டிச்சிங்கே இல்லாமல் வெறும் கயிறு வச்சு சுற்றி கட்டிக்கிற மாதிரி இருக்கும். பீச் அந்த மாதிரி போகும்போதுலாம் யூஸ் பண்ணும். பியூர் காட்டன் மெட்டீரியலில் ரெடிமேட் நைட்டிஸும் இருக்குது, ஜெய்ப்பூர் நைட்டிஸ். மென்னோட காதி ஷர்ட்ஸும் இருக்குது. இது வந்து டயப்பஸ் காட்டன்லேயும் இருக்குது, பேம்பூலேயும் இருக்குது. இதெல்லாம் நார்மல் கமர்ஷியல் ரேட்லேயே இருக்கும். இது குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லது. மற்றதெல்லாம் அந்த புண்ணு அந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ப்ரீத்தபிள் ஃபேப்ரிக்கு. பேபி ட்ரெஸ்ஸஸில் 0 to 6 monthsக்கு ஒரு ஃபுல் செட் அந்த மாதிரியும் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் டவல்ஸ். கிஃப்டிங் ஆப்ஷன்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. இதெல்லாம் டயப்பர், உள்ளே வந்து வாஷபிளாக இருக்கும் கிளாத். நதியிலேருந்து அவங்களே மல்லின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பிராண்ட், அதாவது டை கூட இல்லாமல் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ப்ரமோட் பண்ணுறாங்க. இதில் சீஸ் கிளாத், அதாவது பன்னீர்லாம் செய்கிறதுக்கு, புட்டெல்லாம் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பேர் இன்னுமே இட்லி துணி போடுறது பழக்கமாக வச்சுருக்காங்க. நானுமே சமீபத்தில் இதை பார்த்தோன்னே தான் மாறியிருக்கேன். வேறு ஏதோ கலர் துணியோ இல்லை பாலிஸ்டர் ஃபேப்ரிக்கோ போடுவாங்க. அதற்கு பதிலாக இந்த மாதிரி இயற்கையான காட்டன் துணி போடலாம். இது இட்லி துணி. ஒரு அந்த 7 இட்லி இருக்கிற தட்டுக்கு இது சரியாக இருக்கும். இது நல்லா நினச்சிட்டு இது மேலே இட்லி ஊற்றுறோம். அந்த கலர்ஸ் வந்து உணவுக்குள்ள அந்த கலர் நமக்கு தீங்கு விளைவிக்கிற வண்ணங்கள் எதுவும் உணவுக்கு போகாமல் பார்த்துக்கலாம். சாதாரணமாக பண்ணுற ஒரு தவறு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே பிளாஸ்டிக்கில் வச்சு நம்ம காய்கறிகளை வைக்கிறோம். இப்போது காய்கறிகளுமே பார்த்திங்கன்னா இப்போது வெண்டைக்காய் எல்லாமே பறித்ததுக்கு அப்புறமே கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கோம். ஏன்னா நம்ம 2 நாள் கழிச்சு சமைச்சிங்கன்னா முத்திரும், வாங்கும்போது பிஞ்சாக இருந்திருக்கும். அப்போ அதுக்கும் உயிர் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ அதுக்கு ப்ரீதபிளாக இருக்கணும்ன்ட்டு ஃப்ரிட்ஜு பேக் இதெல்லாம் ஒரு சைடு நெட்டும் ஒரு சைடு கிளாத்தும் இருக்கும். சானிட்டரி நாப்கின்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் மாற வேண்டிய ஒரு பொருள் இது. எங்கள் கடையில் நல்லா மூவ் ஆகும். இதில் 3 வெரைட்டி இருக்குது. பேம்பூவில் பண்ணுற பேட், இது கொஞ்சம் தின்னாக இருக்கும். இந்த நார்மலாக இருக்க கமர்ஷியல் நாப்கின்ஸோட இது ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஆனால் பியூர்லி பயோடிகிரேடபிள். அதே மாதிரி குட் ஃபீல், இது வந்து பனியன் கிளாத்தை வந்து லேயராக அடுக்கிட்டு அதை நாப்கின் மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து சர்ஜிக்கல் காட்டன், அது உள்ள ஹெர்பல் பவுடர்ஸ் அது யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இதில் எல்லாமே ஒரு 3-4 சைஸ் இருக்குது. எதுக்காக நம்ம மாறணும் அப்படின்னா, இப்போ இருக்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்க்கு காரணமே இந்த
கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற நாப்கின் தான் சொல்கிறாங்க. அது வந்து பிளாஸ்டிக் கழிவுலேருந்து செய்கிறதுனால அது விலை கம்மியாக கிடைக்குது. நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டாலும் பின்னால் நமக்கு நிறைய அது செலவு வச்சிரும். பிசிஓடி அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்க்கு அதுதான் காரணம் சொல்கிறாங்க. ஸோ இதில் எல்லாருமே மாறினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு புதுமையான ப்ராடக்ட்டு. முக்கியமாக எனக்காக நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லலாம். எனக்கு அந்த இஞ்சி பூண்டு உரிக்கிறது இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலையாக தெரியும். அதுக்காகவே நான்வெஜ் செய்யணுன்னா அது ஒன்று தான். மற்றபடி நான்வெஜ் வந்து உங்களுக்கு செய்யறது ரொம்ப ஈஸி. மற்ற வெஜிடேரியனை சாப்பிட வைக்கிறத விட பிள்ளைங்களுக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எங்களோட கார்லிக் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கிறதுனால அதை இப்போ கார்லிக்லாம் கொஞ்சம் தோலோடு அடிச்சுட்டு தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுருவோம். ஃப்ளேக்ஸாகவே யூஸ் பண்ணலாம். இது பிள்ளைங்களுமே பாஸ்தா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஜிஞ்சர் இஞ்சியுமே அதே மாதிரி தோலை நல்லா சீவிட்டு, ஏன்னா தோலில் ஒரு டாக்ஸின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நல்லா சீவிட்டு இதே மாதிரி சின்னதாக அடிச்சுட்டு இதையுமே நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சுருங்கி ஒரு 1/3 ஆயிரும். 1/3 1/5 கூட ஆயிரும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே போதும். இப்போ ஒரு 4-5 பீஸ் கார்லிக் போடுறீங்கன்னா இதில் ஒரு 2-3 பீஸ் போட்டாலே போதும். இது ரெண்டையுமே சேர்த்து அரைச்சி பவுடராகவும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ 65 அந்த மாதிரிலாம் லிக்விடாக மசாலா மிக்ஸ் பண்ணோன்னா இதை சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடை இருக்கிற இடம் வந்து சென்னையில் மேடவாக்கம் இல்லை பெரும்பாக்கம் பகுதின்னு இதை சொல்லுவாங்க. 2 பக்கமும் ஆக்சஸ் இருக்குது. அதாவது சோழிங்கநல்லூர் போகிற ரோடு, அதில் வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அங்கேருந்து ஒரு 500 மீட்டரில் வரும். அதே மாதிரி இந்த பக்கம் மாம்பாக்கம் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்லேருந்து சாய்பாபா கோயில், அங்கேருந்து ஒரு 500 மீட்டரில் இது இருக்கும். கடை இருக்கிற இடம், அந்த லொக்கேஷன் பேர் வந்து ராதா நகர் 5th கிராஸ் ஸ்ட்ரீட்டு. ராதா நகர் பார்க்குக்கு நேர் எதிர முற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வரும். வெளியில் மண்பானைகள் மட்டும்தான் அடுக்கப்பட்டது தான் உங்களுக்கு தெரியும். இது வீடு மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால அதனால் நிறைய பேர் மண்பானை கடைன்னு சொல்லிட்டு தான் உள்ளே வருவாங்க. கடையோட நம்பர் தொடர்பு எண் வந்து 8072409339. கஃபேலையும் ஒரு நம்பர் வச்சுருக்கோம், 7358367066. இது ரெண்டுக்கும் நீங்கள் எப்போனாலுமே ஃபோன் பண்ணி என்ன பொருட்கள் இருக்குது அது மாதிரி ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டைமிங் வந்து மண்டே டு சாட்டர்டே, திங்கள்லேருந்து சனி வரைக்கும் காலையில் 7லேருந்து இரவு 7 வரைக்கும் வச்சுருக்கோம். இப்போதைக்கு சண்டே ஹாலிடே தான். ஏன்னா நாங்கள் சண்டேஸில் வந்து ஒரு 2 ஸ்டால் அட்டன் பண்ணுறோம். முதல் வாரம் ஞாயிறு வந்து தாம்பரத்துலேயும், 3வது வாரம் வந்து அடையார்லேயும் வள்ளுவம் இயற்கை சந்தை அங்கே நாங்கள் பங்கெடுப்போம். அதனால் சண்டேஸ் பிஸியாக இருக்கிறதுனால கடை லீவ் அன்னைக்கு. இதை தவிர ஆல் ஓவர் சென்னை டெலிவரியும் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே நண்பர்கள் உறவினர்கள் அந்த ஏரியாவில் இருக்கிறதுனால அவங்களோட ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பஞ்ச் பண்ணி ஆர்டர்ஸ் அனுப்புவோம். செவ்வாய்க்கிழமை வந்து ட்ரிப்ளிகேன், மயிலாப்பூர், நுங்கம்பாக்கம் அந்த சைடெல்லாம் அனுப்புகிறோம். காலையில் ஏர்லி மார்னிங்கே, மெயினாக அந்த 7 மணிக்கு வச்சதே அதுக்கு தான் காரணம். அந்த டிராஃபிக் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு முந்தின நாளே ஆர்டர்ஸ் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு காலையிலே கொஞ்சம் அனுப்பி விட்ருவோம். அதே மாதிரி வெள்ளி சனியில் அண்ணா நகர் முகப்பேர் அந்த சைடு அந்த ஆர்டர்ஸை பொறுத்து பஞ்ச் பண்ணி அனுப்புவோம். கொரட்டூர், கொளத்தூர் அது அங்கெல்லாம் கூட கஸ்டமர்ஸ் இருக்காங்க ரெகுலராக, ஆவடி வரைக்குமே இருக்காங்க. அதனால் நிறைய ஆர்டர்ஸ் வந்ததுன்னா 2 நாளாக பிரித்து அனுப்புவோம், இல்லை சனிக்கிழமை மட்டும் போவாங்க. இந்த பக்கம் லோக்கல் மேடவாக்கம் பெரும்பாக்கம் பொறுத்த வரைக்கும் தினமுமே டெலிவரி இருக்குது. இப்போ டெலிவரிக்குனே தனியாக ஒருத்தர் போட்டிருக்கோம். அதனால் ஒரு அபவ் 500னா ஃப்ரீ டெலிவரி இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும். மாம்பாக்கம், மாடம்பாக்கம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குலாம் மண்டே காலையில் டெலிவரி பண்ணுறோம். ஸோ இது மாதிரி பஞ்ச் பண்ணுறது வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிரான்ஸ்போர்ட்டில் கொஞ்சம் இது குறைக்கலாம் செலவு, அதுக்காக தான் பண்ணுறோம். இப்போது இதெல்லாம் நம்ம தயாரிக்கிற பொருள் கடையிலேயே எல்லாமே ஆர்கானிக். இட்லி தோசை மாவு, நம்மளோட இட்லி உளுந்து அதை வச்சு இட்லி அரிசி உளுந்து வச்சு பண்ணுறது. இதுக்கு நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அது மாதிரி தயிரும் நம்மக்கிட்ட ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் 1/2 கிலோ 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த சுண்டல் அதுக்காக வேர்க்கடலை பொடி அரைக்க ஆரம்பித்தோம் சுண்டலில் போடுறதுக்கு. அப்புறம் நிறைய கஸ்டமர் கேட்குறாங்கன்னு இப்போது வேர்க்கடலை பொடியாகவும் விற்கிறோம். இது வந்து லெமன் ஊறுகாய். நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்குவோம், லெமன் நிறைய வந்துருச்சுன்னா அப்படியே ஊறுகாய். கொம்புச்சாவும் ரெடி பண்ணுறோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்கு, ஹைலி குட் ஃபார் ஹெல்த். இது அந்த கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க.
பைனாப்பிள் ஃப்ளேவர் மட்டும் நாங்கள் பண்ணுறோம். 2-3 ஃப்ளேவர் ட்ரை பண்ணோம், பட் இதுதான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கரெக்டாக இருந்தது. எங்களோட பைனாப்பிளே வந்து பல்ப் மாதிரி அரைச்சி வச்சுருப்போம். ஸோ அதில் ஒரு நாள் ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு திரும்ப ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருவோம். இது நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டர்லாம் அப்படியே 1 லிட்டராலே வாங்கிட்டு போயிடுவார். இப்போதைக்கு தான் ரீசெண்ட்டு ஹிட்டு ப்ரோபயோட்டிக். இப்போ நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ஒரு 20% தான் இருக்கும் பொருட்கள். இது மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. நீங்கள் வந்து கடையை வந்து ஒரே ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு. ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டோர் டெலிவரி, பார்சல், கொரியர் எது வேணால் அனுப்பலாம். இந்த மாதிரி இந்த பொருட்கள் தான் வேணும், இப்படி தான் வாங்கணும் அப்படின்னு தேடி வந்தவங்களும் இருக்காங்க. அது மாதிரி எங்ககிட்ட ஃபோன்லேயே இல்லையோ மிட்-நைட் ஷாப்பிங் பண்ணவங்களாம் கூட இருக்காங்க. அடுத்த நாள் ஏதோ அவசரமாக தேவை, இதை வாங்கி போட்டு கொடுத்து அனுப்ப முடியுமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக தான் போவாங்க கடைக்கு வந்துட்டு. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.